தலைநகர் கம்போங் பண்டானின் மேட்டு கம்பம் என பிரபலமாக அறியப்படும் கம்போங் இந்தியன் செட்டில்மெண்டில் உள்ள வீடமைப்பு பகுதிகள் அரசாங்கத்தின் நிலம் என்பதால் அங்கு குடியிருக்கும் குடும்பங்களை வெளியேறும்படி கோலாலம்பூர் நில மற்றும் கனிமவள அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள வீடுகளை வருகின்ற செப்டம்பர் 30ஆம் தேதியன்று உடைக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை ஏற்க முடியாத நிலையில் அங்கு தவித்துக் கொண்டிருந்த குடும்பங்களின் புகார்களை பெற்ற பிரதமரின் அரசியல் செயலாளரின் உதவி அதிகாரி ஜோனத்தன் வேலா தென்னகா நேஷனல் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீபாவளி வரை அந்த உத்தரவை ஒத்திவைக்கும் அனுமதியை பெற்றிருக்கின்றார். டிஎன்பி கிட்ட நம்ம பேசினது I spoke to TNB has agreed in extending the time. அதாவது அவங்களுடைய நாட்களை இந்த உடைக்கிற இந்த நாட்களை கொஞ்சம் தள்ளி வைத்து கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இணையத்தில் சொல்லியிருந்தாங்க. ஸோ when the time is extended, கொஞ்சம் டைம் கொடுக்கும் பொழுது அந்த வீடு கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள் என்று எனக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே இருக்கிற ஜனங்கள் they have been waiting for so long. அவர்கள் பல இடத்துக்கு போயிட்டு உதவி நாடி தேடி இருக்கிறாங்க. ஆனால் சரியான அங்கே குடிமனம் இல்லாத பட்சத்தில் தான் என்ன தொடர்பு கொண்டிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய பிரதம மந்திரி டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியர்களுக்கு கரிசனையாக இருக்கிறவராய் தான் இருக்கிறார். ஸோ நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வை நம்ம தேடுவோம். இப்போதைக்கு உடனே கிடைக்கிற முடிவு என்னென்றால் கொஞ்ச நாட்கள், அதாவது தீபாவளிக்குள்ளே இதை உடைக்க வேண்டாம். ஏன்னா ஜனங்கள் அவங்க வீடு வேணும், அவங்க வெளியே போகணும். அது இப்படி வீடை விட்டு போனால் எங்கே அவங்களுடைய தீபாவளியை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் கேட்டிருக்கோம், நல்ல கருதியில் கேட்டிருக்கோம். ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட் வில் பி எக்ஸ்டெண்டட் ஆஃப்டர் தீபாவளி. அண்ட் வாயில் அந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் ஹவுஸ் இதுக்கு முயற்சி கண்டிப்பாக செய்வோம். சம்பந்தப்பட்ட பகுதியில் சுமார் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய குடும்பங்கள் பலர் வசித்து வருகின்றனர். எனினும் அந்த இடம் அரசாங்கத்தின் நிலம் என்றும் அங்கு தென்னகா நேஷனலின் உயர் அழுத்த கோபுரங்கள் இருப்பதால் அதன் கீழ் வசிப்பது ஆபத்து எனும் நிலையில் அவர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்த தென்னகா நேஷனலின் உயர் அழுத்த கோபுரங்களால் இதற்கு முன்பு அங்கு தீ விபத்துகள் நடந்துள்ளதையும் அங்கு வாழும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அஞ்சல் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இன்றியும் வாழ்ந்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். எனினும் தற்போது திடீரென்று மாற்று வீடுகள் எதுவும் கொடுக்காமல் வீட்டை உடைத்தால் எங்கே செல்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடும் தங்களுக்கு அரசாங்கம் வழிகாட்ட வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை என்று வணக்க மலேசியாவிடம் தங்களின் அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தினர். ஒரு நல்ல முடிவு கிடைக்கல, வீடை உடைக்க போகிறோம். நாங்கள் ஒரு நல்ல முடிவு கிடைக்கல. ஏற்கனவே எங்களுக்கு வந்து ஜஞ்சி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வீடு கட்டி தரேன்னு. இந்த இருக்கிற கம்பம் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே வீடு கட்டித்தராங்க, உடச்ச இடத்துல கட்டித்தரேன்னாங்க. ஆனால் எத்தனையோ வருஷமாக இருக்கும். நான் இப்போ எனக்கே இப்போ 40 வயசு ஆச்சு இந்த கம்பத்தில் பிறந்து வளர்ந்து. இப்போ நாங்களே எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இங்கே இருக்கோம். எத்தனை ஜெனரேஷன் வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து கேட்குற டைம்லாம் நான் உங்களுக்கு வீடு கொடுத்தாச்சுன்னு. இப்போ என் பேர்லாம் செக் பண்ணலாம். இப்போல்லாம் வீடு இல்லை, அரசாங்கம் எங்களுக்கு செக் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு முதல் கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து ஜஞ்சி பண்ணது எங்களுக்கு வந்து வீடு கட்டித்தரேன்னு. ஓட்டு போடுறப்ப மெட்டு வரைக்கும் எல்லாமே வந்தாங்க, வீட்டு குசினி வரைக்கும் பூந்து பார்த்தாங்க. ஓ நீங்களாம் இப்படி வாழ்கிறீங்களா, இப்படி கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு பார்த்தாங்க. முடிஞ்ச கேட முடிச்சு யாரும் வரல. இப்போ இங்கே வந்து ஒரு போஸ்ட்மேன் வர முடியல. ஸோ பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்லேருந்து நம்ம ஜாப் படிக்கிறதா இருந்தால் ஆளுங்களை போய் தேடணும். ஒரு வசதியும் இல்லை வேறு எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் வாதாடுறோம் வீடுக்கு. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் சொன்னாங்க பாருங்கள், போஸ்ட்மேன் வருவாங்க. இங்கே லூங்கூருக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை கொஞ்சம் சின்னாங்க இருக்கும். எங்களுக்கும் ஒரு குடிசை வேணும்னு தாங்க உள்ள சேவை காசு நீங்கள் நம்ப மாட்டீங்க. மெச்சவே நம்ம கையில் வந்து 4000 வரையிலும் இருக்கணும். 4000 வரையிலும் டிபாசிட் இருந்தால் தான் நாங்கள் போய் உட்கார முடியும். அந்த 4000 யார் கொடுப்பா? வீட்டில் ஒரு ஆள் வேலை செஞ்சாக்கா எப்படி? We actually need a house before demolish, and we hope that this will happen with a good answer as well. So we right now the apartment that was built in Pandan Mas need to be checked internally. To those who don't have, they can get the house there. So I'm just asking that rather than we going far away from this place, we just need a house nearby because our children are schooling here, working, and everything are just around our corner, and we are here since more than
as I know that most of them are here more than 50 to 60 years above. So we hope that to get a house as soon as possible, but here itself. இங்கே வந்து வீடை வந்து உடைக்க போகிறீங்க, ஓகே, ஏன்னா அந்த தீயாங் கீழே இருக்குது அப்படின்னு. ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் இங்கே பார்க்கல, நாங்கள் தான் வந்தோம், அதுக்கப்புறம் தான் தீயாங்க வந்துச்சு. அந்த தீயாங்க கட்டுற முன்னிக்கே வந்து எங்களை உடச்சி அனுப்பியிருக்கணும். எங்கள் சேஃப்டியை கூட கன்சர்ன் பண்ணலை. அதையும் வந்து எந்த தரப்பு வந்து நிராகரிச்சிட்டாங்க எங்களுக்கு தெரியல. எங்கள் சேஃப்டியை பார்க்கல. நாங்கள் இங்கே தங்கும் போதே வந்து கேபிள் இழுத்து கட்டி விட்டுட்டீங்க. அது முடிஞ்சு சரி, இது நடக்கல. அங்கே ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 4 பேர் அந்த ஒய் ஆக்சிடென்ட் நடந்து 4 பேர் செத்து போனாங்க. அதையும் யாரும் கவனிச்சிக்கல. அதையும் அப்படியே 4 தமிழங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னு என்னன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த புது அரசாங்கம் வந்திருக்கு, மாற்றம் நடந்திருக்கு. இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு நாங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, எங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கலாம். வீடு கொடுத்தா நல்லது. ஏன்னா நாங்கள் வீடு இல்லாமல் இங்கே நிறைய பேருக்கு வந்து இன்கம் இல்லை, ஸ்டெடி இன்கம் இல்லை, ப்ராப்பராக வேலை செய்ய கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் செட்மனி, இபிஎஃப் செட்மனி இருக்காது. ஸோ அவங்க ஒரு வீடு வாங்குறதுக்கும் ரொம்ப சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ரெண்டல் எடுக்கிறதுக்கும், இந்த இடத்துல ரெண்டல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நியர் டு டவுன், அதனால் வந்து ரெண்டல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அது ஒரு பிரச்சனை இருக்குது. உடனே நீங்கள் தேடி போங்க அப்படின்னு சொன்னாலும் முடியாது. இங்கே உள்ளவங்களாம் வீடு தேடுறதுக்கே டைம் எடுக்கும். இன்னொன்று, இங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து இங்கே இந்த தமிழ் ஸ்கூலில் படிக்கிறவங்க, இங்கே மலாய் ஸ்கூலில் படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்களாம் இங்கே கிட்ட வேலை செய்கிறவங்க. இங்கேருந்து நீங்கள் உங்களை தூரமாக அனுப்பி போய் பார்த்துக்குங்க, பூச்சோங் kepung அப்படின்னு அனுப்பிவிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். Kira pendapatan tak menentu. Buruh ni biasalah, kadang ada kerja, kadang tak ada kerja. So kerana tu kami pun tak mampu nak sewa dekat luar. So bila dapat pemindahan kos rendah ni, bolehlah ringankan beban kami kan. Dengan kawan-kawan kami ni, macam kawan saya ni meniaga nasi lemak, makcik ni kerja cleaner. So mereka semua kurang kemampuan. So berharap sangatlah YB dengan Perdana Menteri dengan kawan-kawan yang sedang menolong kami tu dapatkan pendapatan semula di kampung ni lah. இன்று கம்போங் பண்டானுக்கு வருகை அளித்த ஜோனத்தன் வேளா இந்த கம்போங் பண்டான் மேட்டு கம்பம் குடியிருப்பாளர்களுக்கு மாற்று வீடு கிடைக்க தேவையான உதவிகளை செய்ய முயற்சிகள் எடுப்பேன் என கூறியுள்ளார்.